சரியான நேரத்தில் சரியான செய்தி. மக்களின் பேராதரவோடு தொண்டர்களின் ஆரவார ஆர்ப்பரிப்போடு வேலூரை அதிர வைத்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு. அரசியலுக்கு வரும் முன் தங்களுடைய சொத்து என்ன, தற்போதைய சொத்து மதிப்பு என்ன மக்களுக்கு சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சிகளுக்கு விஜய் கேள்வி. தான் ஆட்சிக்கு வந்ததும் சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்படும், பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், போதையில்லா தமிழகம் உருவாக்கப்படும், அரசு பள்ளிகள் கல்லூரிகளின் தரம் மற்றும் சுகாதாரம் மேம்படுத்தப்படும், கல்வியில் மாற்றம் கொண்டு வரப்படும், அமைப்பு சாரா அனைத்து ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட அவர்களுக்கென தனிநலவாரி அமைக்கப்படும் என்றார் விஜய். அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமம் மற்றும் மலை கிராமங்களில் சாலை மற்றும் பேருந்து வசதிகள், ஆரம்ப சுகாதார நிலையம் ஏற்படுத்தப்படும். விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள் அவர்களின் கருத்துக்களை கேட்டு அவர்கள் தேவை அறிந்து தேவையானவற்றை தனது அரசு செய்யும். மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் கொள்ளையடித்த பணத்தை என்ன பங்கு வைத்துக் கொடுத்தாலும் இனிமே உங்கள் அரசியல் கணக்கு செல்லாது என்று விமர்சனம். நடக்க போற தேர்தல் தீமைக்கும் நன்மைக்கும் லஞ்சத்திற்கு ஊழலுக்கும் திமுகவுக்கும் எதிராக நடக்கக்கூடிய தேர்தல் என்று கர்ஜனை. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யாரை வெற்றி பெற செய்யணும்னு. இனி என்ன சூழ்ச்சி செய்தாலும் அதை யாராலும் மாற்ற முடியாது. விஜய் அவர்களின் உரையை பற்றி மக்களின் கருத்து இதோ உங்களுக்காக நமது ரைட் நியூஸ் சேனலில். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொத்து வச்சிருந்தீங்க, இப்ப என்ன வச்சிருக்கீங்கன்னு மக்களுக்கு சொல்ல விஜய் கேட்கிறாரு. நியாயம் தானே. தமிழ்நாட்டுல கல்வியும் கல்வி நிலையங்களும் தரமானதா சுகாதாரமானதா இருக்கணும்னு சொல்றாரு விஜய். சரிதானே? ஆமா, சரிதான். நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லங்கிறது உண்மைதானே? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் தலைவிரிச்சாடுது. இதெல்லாம் மாறணும் தானே? இன்னைக்கும் எத்தனையோ மலை கிராமங்கள்ல பஸ் வசதி கூட இல்லாம இருக்கு, அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாரு விஜய். நியாயம் தானே? அதே மலை கிராமங்கள்ல ஒரு ஆரம்ப சுகாதாரம் கூட இல்ல, அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாரு விஜய். சரிதானே? ஆமா, ரொம்ப சரி. ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிறது இல்லாம கோச்சிங் சென்டர் போய் தான் படிக்கணுங்கிற சிலபஸையே மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சரிதானே? இந்த மாற்றம் ரொம்ப முக்கியம். This is Right News, your source for live updates from around the world. Stay with us for breaking news and in-depth analysis.